ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ல ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய ஒர்க் வந்து நமக்கு இருக்குது இந்த வீக்குக்கு. ஸோ அதில் வந்து ரொம்ப பெரிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெய்லரிங் ஒர்க் இருக்குது. நிறைய டெய்லரிங் ஒர்க் இந்த சென்ஸ் நான் லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருந்தது வந்து 2 கவுன் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஸோ அந்த 2 கவுன் போக இன்னும் நிறைய வந்து வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீக்கில் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். ஓகே, என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து நமக்கு இன்னும் ஆர்டரே கிடைக்கல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு அப்டேட்டு நான் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்தது. அது வந்து என்னாச்சு அப்படின்னா, என்கிட்ட அப்போதைக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் ரெடியாக இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்னால் வந்து அது அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து போட்டுட்டு, ஸோ அதனால் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அந்த ஆர்டரை வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஆர்டரும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து செஞ்சு கொடுத்தேன். வெளியே இந்த சென்ஸ் கேக் ஆர்டர்ஸ் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். பட் நான் ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து ஆர்டர்ஸ் வரல அப்படிங்கிறது ரொம்ப இப்போ வரைக்கும் இன்னும் எதுவும் ஆர்டர் வரல. அந்த கேன்சல் ஆன ஆர்டருக்கு அப்புறம் இன்னும் எதுவும் வரல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான விஷயம். சரி, ஓகே, ஆர்டர்ஸ் வராததுக்காக நம்ம வந்து வருத்தப்பட வேண்டாம். ஹோப்ஃபுல்லாக இருப்போம், கண்டிப்பாக வந்து நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் அது போக இன்னும் என்ன அப்படின்னா, அந்த கவுன் வந்து நான் ஒன்றும் அதாவது ரெடி பண்ணிவிட்டேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த கவுன் வந்துட்டு நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணுறேன். மேபி இங்கே இல்லை அப்படின்னா இங்கே வந்து இமேஜ் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ப்ரிட்டியாக வந்திருக்கு. இந்த கவுன் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஃபிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. அதாவது ஒன்று மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து வேஸ்ட்டாக போனதுனால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இந்த வீக் வந்து அதாவது நேற்று 2 டேஸில் வந்து நான் அதை ரெடி பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து மேபி இன்றைக்கி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து நான் ரெடி பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ ஹாப்பியாக இருக்குது. அந்த அவுட்புட் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வில்சி அது எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்ட்டு. அது எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இன்னைக்கு வந்து எனக்கு என்ன வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறோம். பட் நான் வந்து எனக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க் வந்து இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல். ஸ்மார்ட் ஒர்க் இந்த சென்ஸ் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறது, சம் ரீல்ஸ் போடுறது, சம் ஸ்டோரிஸ் போடுறது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது. பட் நான் அதை வந்து செல் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு குட் குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கும்போது அதை வந்து நமக்கு மார்க்கெட் பண்ண தெரியல அப்படின்னா அது நம்மளோட முட்டாள்தனம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் வந்து இனி அந்த மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற ஒர்க் எல்லாமே வந்து நம்ம செய்யணும். ஸோ அது எப்படி என்ன பண்ணுறேன், அதுக்காக நான் என்ன நாலேஜ் வந்து கேதர் பண்ணுறேன், ஸோ எப்படி அது வேலை செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாமே நான் எப்படி லேர்ன் பண்ணுறேன், அது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காச்சும் அதை பற்றின ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டடான எந்த நாலேஜுமே இல்லை. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஈவன் என்னோடய பிரதர் சொல்கிறாங்க, அவங்க எம்பிஏ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. தென் அது போக நம்ம வெளியே பார்க்குறது, எக்ஸ்போஷர் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியும், ஓகே நம்ம எங்கே வந்து என்ன பண்ணணும், எப்படி நம்ம பேசணும், எப்படி வந்து நம்ம கஸ்டமர்ஸை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். பட் ஆனால் அதை நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படின்றது ஒரு டவுட், ஓகேங்களா? ஸோ தட் அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்கெட்யூல் பண்ணிவிட்டு எப்படி நான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக வந்து ஒரு கோபிநாத்தோட ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தேன். யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்செல் ஓனரோடது. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட ஸ்பீச் வந்து சொல்ல போனீங்கன்னா அது ஒரு 9 மினிட்ஸ் வீடியோ தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். பட் நான் அவங்க வந்து என்கிட்ட அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால் என்கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னார். ஸோ அதுக்கு வந்து கோபிநாத் கேட்டது என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் தேவைப்படுறது உங்களுக்கு எப்படி வந்து இப்போவே உங்களுக்கு தெரியுது, எதை நமக்கு தேவைப்படணும்னு நினச்சாலுமே அந்த இடத்துல உங்களோட ப்ராடக்ட் இருக்குது, அது எப்படி அப்படின்னு வந்து கோபிநாத் கேட்டார். ரொம்ப நல்ல கொஷின். எனக்குமே வந்து அவரோட ஆன்சருக்காக நான் வெயிட் பண்ணேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்றத, நான் 10 வருஷத்துக்கு, அதாவது எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இன்றைக்கி யோசிப்பாங்க, நாளைக்கு யோசிப்பாங்க, அடுத்த ஒரு 1 வீக்குக்கு வந்து அதை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் நான் எப்படி யோசிப்பேன்னா 10 வருஷத்துக்கு.
50 வருஷத்துக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்றத நான் யோசிப்பேன். ஸோ அதை பிரகாரம் தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ தட் நான் வந்து இதுலேருந்து என்ன கேதர் பண்ணேன், எனக்கு தேவையானது நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி நாளைக்குன்னு யோசிக்கக்கூடாது. கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அது அந்த பாயிண்ட்டையும் அவர் சொன்னார். ஏன் அப்படின்னா, நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நம்ம இருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா அதே டைமில் நிறைய பேர் இல்லாமலும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமை நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு, ஸோ லாங் டேர்மு நம்ம யோசிச்சா தான் அது வந்து நமக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நானும் வந்து என்ன யோசிச்சோம் அப்படின்னா, 1 வீக்குக்கு வந்து நான் பிளான் பண்ணிவிடுவேன். ஓகே, இன்னைக்கு இது பண்ணணும், இன்னைக்கு இது பண்ணணும் அப்படின்னு. பட் நான் ஸ்கெடியூல் பண்ண டைமில் வந்து நான் முடிக்க முயற்சி பண்ணுவேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லி முடிக்க முடியல அப்படின்னா அது வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அதுவுமே வந்து நமக்கு பேக்லாக் மாதிரி சேர்ந்துடும். இருக்கிற ஒர்க்கில் அதையும் வந்து நம்ம சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு மார்க்கெட்டிங் பற்றியோ இல்லை அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் அதுக்குன்னே கோர்சஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ நிறையா சோஷியல் மீடியாஸில் இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா, அதை கற்றுக்கிறதுக்கு, அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அது என்னோடய மிஸ்டேக் தான். ஸோ நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம அதை வந்து லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து எனக்கு இந்த மார்க்கெட்டிங் பற்றியோ இல்லை நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறது அந்த மாதிரி ஐடியாஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய். See you in the next video.